பாக்கியலட்சுமி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, கோபியும் பாக்கியாவும் பார்த்தீங்கன்னா, அவங்க சம்மந்தி வீட்டுக்கு போய் பேசிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்போ பாட்டி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர்லாம் ஒரு மனுஷனா கொஞ்சம் கூடயும் மனசாட்சி உறுத்தவே இல்ல. அந்த அளவுக்கு பேசுறாரு. தன் பையன் மேல அவ்வளோ தப்ப வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாரி பேசுறாரு. இல்ல கல்யாணம் பண்ணா சரியாயிரும்னு நெனச்சு தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்லாம் பேசுறாங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. நான் முன்னாடி பார்த்த சுதாகர் வேற, இப்ப பார்க்குற சுதாகர் வேற அப்படின்னு சொல்லிட்டு, கோபி வந்து அவங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. எல்லா தப்பும் என்னால தாம்மா. நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு இந்த கல்யாணத்த பண்ணியிருக்கணும். பாக்கியா வேணாம் வேணாம் நான் அவ்வளோ தூரம் சொன்னா, எதையுமே கேட்காம நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கோபி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. சரி நடந்தது நடந்து போச்சு. இனிமே என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ஆறுதல் சொல்லுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இனியாவோட வாழ்க்கை தான் வந்து ரொம்பவே மோசமாயிருச்சு. இந்த கோபி வந்து பார்த்தீங்கன்னா, இனியா எங்க ஆகாஷ் கூட போயிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தான் இந்த இனியாவ வந்து நிதிஷ்க்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. பாக்கியா எவ்வளோ சொல்லியுமே கேட்கல. அதனால பாக்கியாவோட ஹோட்டலும் போயிருச்சு. இனியாவோட வாழ்க்கையும் போயிருச்சு. இனிமே இனியாவோட வாழ்க்கைய எப்படி சரி பண்ண போறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.